ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூட்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் ஹோண்டா அமேஸு டீசல் வேரியண்ட்டு மேனுவல் கியர் பாக்ஸு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரமில் இருக்க ஆர்சிசிக்கு தான் போகிறோம். காலையில் 8 மணிக்கு கஸ்டமர் வர சொன்னாங்க. காலையில் 8 மணிக்கு ஷார்ப்பாக அவங்க வீட்டில் நம்ம ரீச் ஆகிட்டோம். கார் எடுத்துகிட்டு நேராக இப்போ நாகர்கோவில் ட்ரிவாண்ட்ரம் ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். இந்த நேஷ்னல் ஹைவே வழியாக போனீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் ஆர்சிசிக்கு 1.25 மணி நேரம் ஆகும். நம்மளும் கஸ்டமரை சேஃபாக கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வண்டியும் பார்க்கிங்கில் போட்டுட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே தான் கேன்டீன் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு, டீயும் பப்ஸும். ஏன்னா ஹோட்டலுக்கு வெளியில் போனோம், வண்டி எடுத்துகிட்டு போனால் பார்க்கிங் கிடைக்காது, அதனால தான் இங்கேயே சாப்பிட்டாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணி ஆகுது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச் வாங்க தான் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் இன்றைக்கி எக் பிரியாணியும் வாட்டர் பாட்டிலும் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே சேர்த்து 60 ரூபா ஆச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. பேச பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரியாணி எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு. பிரியாணி பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துருக்காங்க. இங்கே கேரளா சைடில் ரம்ப இலைன்ற ஒரு இலை சேர்ப்பாங்க, அது ரொம்பவே அதிகமாக சேர்த்துருக்காங்க. அதோடய ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சுமாரான பிரியாணி தான். ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். கஸ்டமர் கால் பண்ணாங்க, முடிஞ்சிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னாங்க. நானும் வண்டி எடுத்துகிட்டு ஆர்சிசியோட என்ட்ரன்ஸுக்கு போயிட்டேன். போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். இனி ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டோட எலக்ட்ரிக் மினி பஸ்ஸு. பார்க்க அழகாக இருக்குல்ல. அண்ணனுக்கு ஏதோ ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு நினைக்கிறேன், போட்டோம். ட்ரிவாண்ட்ரம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியான டிராஃபிக்கு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம ஹைவேஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டி நம்மளும் களியக்காவலை வழியாக மார்த்தாண்டா வந்து ரீச் ஆகிட்டோம். கஸ்டமரை சேஃபாக அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு காரையும் அவங்க சொன்ன இடத்துல சேஃபாக வண்டியை நிறுத்திட்டு நானும் கிளம்பிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.